வணக்கம். என்னண்டா இந்த இந்த சுடலை பிரிவு இந்த டிவிஷன் என்ன உடிவில், அதாவது வந்து எங்கட உடிவில் தொகுதிக்கே கிடக்கு. இது இந்த நிர்வாக சபை யாருங்க? ஆயக்கடை. ஏன் இந்த இந்த இப்போ இது வந்து உண்மையில இந்த சுடலை வந்து பயணம் வந்து மற்றவருடையதான் இருக்கு. ஏன் நீங்க அந்த வாசியாளர் நிர்வாகம் வந்து நீங்கள் அதை தலைப்படாம இனிமரோட அங்கால விட்டுறீங்க? முறைப்படி 209 இருக்கணும். 210 பேர் இருக்கிறபடியா நாங்கள் அவையாக அந்த நிர்வாகத்தை நடத்தினோம். அதனால நாங்கள் அது அவையிட்ட அபியாங்களை சொல்ல அது லோனு சொல்லணும். ஒரு அளவுக்கு செய்கிற மாதிரி தெரியல வடிவா கொஞ்சம். சுடலைக்கு வந்து இப்போ எத்தனை வருஷமா அந்த சுடலை இப்படி இருக்கு உங்களுக்கு இந்த நிலைமையில? எங்களோட நான் என்ன பொறுத்த மட்டும் எங்களோட அப்பாண்ட காலப்பகுதியில் உட்காந்து இருக்குது. எனக்கு 60 வயசாவது நான் பிறந்த ஆளுங்க இந்த வேலை இதே கொண்டு எல்லாம் கிடக்கு. சுடலை வந்து யாரும் வந்து இதுவரை காலத்துல புனரமைக்கல. இப்போ கூட கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நினைக்கிறீங்க நீங்க? காரணமாக எனக்கு தெரிஞ்ச போகணும்னா எங்கடா ஒரு 500 வயதுக்கு மேற்பட அப்படி தான் கிடக்கப்படும் சுடலை. இந்த பிரிய சபையில உங்களுக்கு எந்தமான இந்த சுடலைக்குரிய நிதி வந்து உங்களுக்கு பிரிய சபையில வந்து இந்த நிதி வந்து பங்களிப்பு ஒன்றும் சேர்மதி இல்லையா? அது நிதி ஒதுக்கப்படுறது கணேசவாசியோட மூலமாக தான் செய்யணும். அதை எவ்வளோ ஒன்று செய்யணும், எவ்வளோ மட்டுக்குன்னு போகணுன்ற விளையாட்டு தெரியும். அப்போ இங்கே சனங்கள் சொல்றது என்னன்னா, இந்த சுடலையை திருத்தி சொல்லி என்னோட நடுவை வந்து எனக்கு கலைக்க சொல்லி நடுவை இதுக்குரிய ஆகோட கலைக்க சொல்லி நான் எனக்கு நிறைய பேர் ஏரியாவில் வந்து பக்கத்து தோட்டக்காரர் அந்த தோட்டக்காரர் இந்த தோட்டக்காரோடைய முறை ஒவ்வொரு நாளும் வந்து என்ன ஒவ்வொரு இடத்துல தெரியப்படுத்தி சொல்லி கேட்டுவேன். அதில் நான் நீங்கள் வந்து வாசியலை கலவாணி வாசியலை தலைவரன்றது இல்லை. உங்கள்கிட்ட வந்து நான் கேட்குறேன் என்னென்னா, இந்த சுடலையை பற்றி இது இந்த முறை வந்த ஜனாதிபதி உங்களோட அந்த ஜனாதிபதி ஊடகம் இப்போ வர பெரிய சபையெல்லாம் வந்து உங்களுக்கு யாரும் தெரியப்படுத்தினவே வந்து இப்படி சுடலைக்குரிய வேலையை செய்கிறோம் உங்களோட அப்படி செய்யப்படுறோம் உங்களுக்கு தெரியப்படுத்தினவே? வாசிக்கிறோம் கருதாங்களும் கொடுக்கப்படுறது. நீ இந்த நிர்வாகம் ரீதியாக கொஞ்சம் ஒழுங்கமைக்கப்படும் தெரியும் சொல்லணும். இன்னும் மழையா தெரியல வடிவாங்க. இப்போ நீங்கள் இந்த பத்தியில இப்படி காடு வளர்த்துக்கிறீங்க. சுடலை எல்லா சுடலையும் வந்து ஒரு மயான மனதிலேயே இருக்கு பாருங்க. இந்த கோயில் ஒன்று கிடைக்கும், நல்ல கோயில் ஒன்று கிடைக்கும். அந்த கோயிலுக்கு இந்த மண்ணுவால் பறிச்சுக்கு திருத்துறையில் அங்கால பார்த்த சுடலை பெரிய காடாக இருக்கு. அப்போ இந்த வார சனங்கள் சுடலை ஒரு கடைசி நேரம் டைம் கொண்டு வந்து இருக்கும்போது எங்கே நிற்கிறது? அதான் புனிதமான இடத்த நாங்கள் இப்போ தான் மதியம். அது வந்து நிர்வாகங்கள்லாம் சீரமை ஒழுங்கமைக்கணும். நிர்வாகங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்தால் அது புனரமைக்கலாம் சீரம். அப்போ இந்த உண்மையில அந்த இதுக்கு வந்து நீங்கள் யாரும் நிற்கிறேன் சரியாக கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். அதென்ன அந்த கட்டணம் கொண்டு கட்டினாங்க, அது சீட்டை காணையில் பிறகு இதாக இருக்கேன். அந்த கட்டணத்தை சீட்டுங்க அது ஏற்கனவே ஒரு கோட்டை ஒன்று இருந்தது. அப்புறம் அந்த கோபிசம் எல்லாம் பிடிங்கி இந்த வெள்ளடால அப்படியோட போப்பட்டது. அப்படியோட நாங்கள் நீ எரிவார நிர்வாகத்தை வச்சு சரியான முறையில் புனரமைக்கணும். அதனால இல்லை கிணறு அந்த சுடலைக்கு வந்து நாங்கள் அந்த என்ன செய்வோம், அந்த கடைசி வந்து இப்போ சாம்பல் காடாத்துன்னு சொல்கிறானே. அப்போ அதுக்கு எங்கே இருந்து தண்ணி எடுக்கிறீங்க? தண்ணி இதில் கிணறு இருக்குது. அது அந்த காலத்தில் அள்ளி தான் எடுக்கும். அப்போ தண்ணி எடுக்கும்போது அந்த மோட்டர் டேங்க் எல்லாம் கட்டிக்கிறாங்க. டேங்குக்கு மோட்டர் இல்லையா? மோட்டர் இல்லை, டேங்க் மட்டும் கட்டிக்கிறாங்க. என்னென்ன கரண்ட் வசதி இல்லையா? ரெண்டு வரைக்கும் ஏன் நீங்கள் அந்த பிரேக கரண்ட் வீசிக்கிட்டு அறியப்படுத்தி இந்த பிரேக தெரியப்படுத்தி கரண்ட் எடுத்துக்கலாம் சுடலைக்கு? இது வந்து இப்போ நாங்கள் மக்கள் வளர்த்தின நான் மக்களாக முடிவு எடுக்கலாம். அது ஒரு அமைப்பு இருக்கு. அமைப்பு ரீதியாக தான் செயல்படுது. இப்போ எங்களுக்கு வந்து இந்த தோட்டம் அங்கே பக்கத்தில் இருக்க தோட்டக்காரர் வந்து டெய்லி சொல்லிங்கன்னா இந்த சுடலை வந்து 6 மணிக்கு இருட்டாக இருக்குது. 6 மணி ஒன்றுனா இருட்டாக இருக்குமா தங்களுக்கு என்னென்ன வைக்கிறது அந்த இதுபோல் கொஞ்சம் நாங்கள் எத்தனை லைட் போட்டோம் அது லைட் எரியுது இல்லாமல் என்னென்னா அந்த என்ன தூரம் தானே. அப்போ கரண்ட்டுக்காவது பவர் இல்லாமல் இருக்கா, அந்த லைட்டு பிரச்சனை இருக்கா. அப்போ நீங்கள் வீசிக்காரனுக்கு பிள்ளையாச்சு ஊடாக தெரியப்படுத்துங்க. சுடலைக்கு கரண்ட் எடுத்து ஒரு லைட்டாக போடுங்க. அதாவது இந்த கட்டுறதுக்குரிய கிணத்துக்குரிய மோட்டரையும் போட்டு கேளுங்க, பிள்ளையாச்சு ஊடாக கேளுங்க. ஏன்னா இப்போ வந்து அரசாங்கம் எல்லாருக்கும் எல்லாம் உதவி செய்யுது. இப்போ நீங்கள் மாதிரி கூட இப்போ நீங்கள் மெம்பர் இருக்காங்க, அவங்க மெம்பருக்கு ஒரு நெட்டு எழுதி கொடுங்க. எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துங்க. முதல் இங்கே நடக்கிற விஷயத்தை தெரியப்படுத்துங்க. ஆனால் நீங்கள் தெரியப்படுத்தீங்கன்னா தள்ளி கேட்கறது ஆக்களுக்கு. இந்த முறை வந்து சரியான இடத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு உண்மையில ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ காரண போனது ஒரு வீடியோ எடுத்து போட்டு அந்த வீடியோவை சேர்த்து நீங்கள் அந்த என்னென்ன வேலை திட்டம் செய்யணும் அதை தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தி பிரேச ஊடாக இந்த ஊரில் இருக்கிற மெம்பர் ஊடாக தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினா இந்த போன இடத்துக்கு இந்த நீங்கள் உங்களோட விஷயமெல்லாம் போகும். இந்த சுடைய ஒரு மாற்றம் கொண்டு வரும். மற்றது என்னென்னா அந்த நிர்வாகம் வந்து நீங்கள் மாற்ற சொல்லி இந்த ஊராக்கள் கேட்டு முடிக்கணும். என்னென்னா அந்த இது வந்து எத்தனை இடத்துக்கு சேர்மையான அந்த சுடலை கிட்டத்தட்ட 15 ஏரியா அந்த சுடலை வருதா? எந்தெந்த ஏரியா சொல்லுங்க? போயிட்டு பூலசெட்டி, அச்சலு, கப்பம்பலம், புன்னாலை காட்டுவேன், ஊரலு, வயலாக்கட்டை. கிட்டத்தட்ட இதில் பாருங்க இந்த சாதாரணமாக ஒரு 7 இடம் வந்து இருக்கு. அப்போ 7 இடம் மண்ணிலே கிட்டத்தட்ட இவ்வளோ சனங்களை வந்து இங்கே தான் பாருங்க என்ன. அப்போ இது மாதிரி பெரிய ஒரு மயானம் தான். அப்போ இந்த மயானத்தை என்னன்னா இதில் நான் சொல்ல வேண்டிய என்னென்னா, நானும் இந்த
இந்த கிராமத்தை வாழ்ற ஒரு நானும் ஒரு சாதாரண மனிதன் தான். என்னென்னா அந்த அந்த ரீதியில் என்னென்னா இந்த காலமாக எத்தனையோ காலமாக இந்த சுடலை வந்து இப்படியே தான் இருக்குது. வாராங்க வந்து 4 பத்தியாக வெட்டுவாங்க, 4 வேலை செய்வாங்க, அவ்வளோ தான் அவங்களோட வேலை. தயவுசெய்து இந்த பிரிய சேவையை நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னா இந்த ஊர் மக்கள் வெறும் சிரமத்தின் மத்தியில் பயங்கர கஷ்டத்தை நேரிடுறாங்க. அந்த ரீதியில் வந்து உங்களால் முடிஞ்சது நீங்கள் ஒவ்வொரு சுடலைக்கு ஒதுக்குற நிதியை இந்த மயானத்துக்கு நீங்கள் ஒதுக்கி இந்த எங்கட ஊர் இந்த வாழும் கிராமத்துக்கு நீங்கள் பெரிய உதவியை செய்து தருமாறு மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.